அயலான் திரைப்படம். கிட்டத்தட்ட ஆ 10 மாத கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து ஒரு 4 வருட கர்ப்பத்தை தாங்கியதா தான் சொல்லணும். முதல்ல இயக்குனர் ரவிக்குமார் அவர்களுக்கு நம்ம அவருடைய பொறுமைக்கும், அவருக்கு வந்த சோதனைகளுக்கும், அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை இன்னைக்கு குடுத்திருக்கிறதுக்கும் மிகப்பெரிய பூங்கொத்து ரவிக்குமாருக்கு குடுக்கணும். அவருடைய முதல் படம் அந்த இன்று நேற்றுனால அதுக்கு அடுத்தாப்புல ஒரு மிக நீண்ட இடைவெளி தான். அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு நம்ம ஒரு சிகப்பு கம்பளம் விரித்து அவரை வரவேற்போம். அப்படி இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனரா தான் இந்த அயலான் அவரை உருவாக்கியிருக்கு. அயலான் படம். அயலான் அப்படின்னாலே யாரு? அவன் அயல் ஊர்க்கா அசல் ஊர்க்காரன்யா அப்படின்னுவோம்ல. இவன் அசல் ஊர்க்காரன் மட்டும் இல்ல, அசல் நாட்டுக்காரன் மட்டும் இல்ல, அசல் கிரகத்துக்காரன். வேற்று கிரகத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் இங்க ஒரு ஏலியன் இங்க வந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கற்பனை, ஒரு விஞ்ஞானம், அதிலேயே சமூக விழிப்புணர்வு அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு பேக்கேஜா வந்திருக்கிறது தான் இந்த அயலான் திரைப்படம். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுடைய முந்தைய மாவீரன் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ, அதே போல அது எப்படி எல்லா வயதினருக்கும் உரிய ஒரு படமா அமைஞ்சதோ, அதே போல எல்லா வயதுக்கும் உரிய ஒரு படமா இந்த படமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அயலான் படத்தை சொல்லணும். இந்த அயலான் படம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, நம்ம தென் மாவட்டங்கள்லையும் சோழ தேசம்னு சொல்லப்படுகிற தஞ்சாவூர் உள்ளிட்ட நாகப்பட்டினம் உள்ளிட்ட அந்த மாவட்டங்கள்லையும் ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தேனி பக்கம்லாம் என்னென்னலாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும்னு இங்க இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத தான் இந்த படத்தை கதை கருவா எடுத்துக்கிட்டு படமா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு கதை கரு அப்படி வச்சுக்கிட்டு அரசியல் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஜானருக்குள்ளார இந்த கதையை கொண்டு போகாம ஒரு ஏலியன் வந்து இங்க வந்து பூமியை அழிய விடாம காப்பாத்துறதுக்கு ஒரு ஏலியன் வர்றது தான் வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை டிராவல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அந்த சமூக விழிப்புணர்வு, பூமியை காப்பது, நிலத்தை காப்பது, மனிதர்களை காப்பது, ஏன் உயிரினங்களையே காப்பதுங்கிற ஒரு ஒரு விஷயத்த ஏலியன் காப்பாத்துறதுக்காக வந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் இந்த படத்தை ஒரு தனித்துவமா காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு விஷயத்த இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு டீட்டெயிலாகவும் எந்த படத்துலையும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பறக்கும் தட்டு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் கலையரசி அப்படின்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்து சரோஜாதேவி ஜோடியா நடித்த அந்த படம் தான் அப்படியான ஒரு விஷயத்தை அந்த காலத்திலே அப்படி டீட்டெயிலாக சொன்ன ஒரு படமாக பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்த படத்தை வந்து திரும்ப செகண்ட் ரிலீஸ் தேர்ட் ரிலீஸ் கூட அந்த படம் எங்கேயும் வரல. ஏன்னா அந்த படம் படுதோல்வியை சந்திச்சு. ஒருவேளை அன்றைய காலகட்டத்துக்கு அந்த படம் எப்படி இப்ப இங்க கமலஹாசனுடைய படம்லாம் 10 வருஷம் கழிச்சு நமக்கு புரியுது அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தான் அந்த படத்தையும் அணுகியிருந்தாங்களோ என்னமோ தெரியல. இந்த படம் இன்றைய விஞ்ஞான யுகத்துல இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் அவங்களுடைய மத்தியில இந்த படம் ஒரு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த விஷயத்த உடனே அவங்க நோண்டி பார்த்துருவாங்க. கூகுள்ல நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இயக்குனரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதனால அதற்கு தகுந்த மாதிரியான அந்த கதை களத்தையும் அந்த கதையினுடைய டீட்டெயிலையும் அவர் கொடுத்துருக்காருங்கிற வகையில அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு. அநேகமா இன்டர்நெட்னாலையும் இந்த படமும் அப்படி பண்ணின அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயத்தெல்லாம் வச்சுட்டு பார்த்தாக்க அவர் அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு படிப்பை படிச்சிருக்கிற பிள்ளையாண்டானா தான் ரவிக்குமார் இருக்கணும் டைரக்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த கதை என்ன அப்படின்னாக்கா, கிராமத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு அதுல அந்த விளைச்சல் நல்லா வரணும், விதை நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சீக்கிரமாவே அறுவடை செய்யணுங்கிறதுக்காக பூச்சி உர மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த உலகத்துல அப்படிலாம் இல்லாம அந்த செடியையும் வேரையும் பூமியையும் காத்து 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 இந்த காத்து மாசுபட்டுற கூடாதுன்னுலாம் நினைச்சு அப்படி ஒரு அக்கறையோட இருக்கிற ஒரு இளைஞரா சிவகார்த்திகேயன். நல்ல பேரு. தமிழ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நேம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஒரு கிராமத்துல அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற அவரை வந்து எல்லாரும் ஏமாளி, சரியா பிழைக்க தெரியாதவன் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக மின் வேலிலாம் அமைக்கிற உலகம் தான் இது. மின் வேலி சுத்தி அமைச்சிருவாங்க. ஆனா இங்க வந்து அப்படிலாம் இல்லாம சுதந்திரமா அந்த இதை விடுறாரு. அப்படி ஈஸில அது மாதிரி ஒரு
பூச்சி, ஒரு பறவை அப்படி அந்த ஒரு பூச்சி வந்து பட பட படன்னு மொத்த சூரியகாந்தியையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுது. அப்ப கூட அவருக்கு வந்து வருத்தம் இல்ல. ஆ அதுல பரவால்ல விடுங்க அதனால என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கதாபாத்திரம் வந்து அதாவது உயிர்களை நேசிக்கிறது அப்படிங்கிறதா கொண்டு போயிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஜானர்லயும் படத்த கொண்டு போயிருக்கலாம். சமூக விழிப்புணர்வு, அரசியல், அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம்னு கொண்டு போயிருக்கலாம். அப்படியும் ஒரு கதையா இத பார்க்கலாம். ஆனா, அப்படியும் கொண்டு போல. பூமி, விளைச்சல், விவசாயம் அப்படி சார்ந்த ஒரு கதையாவும் இத கொண்டு போயிருக்கலாம். ஆனா, அந்த ஜானர்லயும் அவர் போகல. ஆனா, ஒரு லேயரா இந்த படிமங்கள வச்சுட்டு வர்றாரு. அப்படி பிரிச்சுட்டே வரும்போது, இங்க அந்த நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி இருக்கு. தென்னை மரத்துல தேள் கொட்டுனா, பனை மரத்துல நெறி கட்டிக்குமேன்னு. இங்க பூமி பாதிச்சதுன்னா, அங்க கிரகங்களுடைய சுழற்சியும், மாற்றங்களும் அங்கேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி, அங்கிருந்து ஒரு ஏலியன் ஒண்ணு வருது. அந்த ஏலியன் இங்க வந்து இந்த உலகத்த, பூமிய காக்கணும், காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு பொருட்டு இங்க வரும்போது, இப்படி இங்க வந்திருக்கிற அந்த ஏலியனுடைய அந்த ஆரம்ப காட்சியே ஒரு பிளாஸ்டிக் கவர். நம்ம இன்னைக்கு பிளாஸ்டிக் எல்லாம் தடை செஞ்சாச்சுன்னு சொன்னாலும் கூட, இன்னைக்கும் பிளாஸ்டிக் உபயோகத்துல தான் இருக்கு. உபயோகிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆ அந்த மாதிரி அது வந்து அப்படி மூஞ்சில வந்து அடிக்கும் காத்துல வந்து. அந்த ஏலியனுடைய வேற்று கிரகத்திலேருந்து வந்திருக்கிற ஏலியனுடைய முகத்துல ஒரு பாலித்தீன் பை வரும். அப்ப அத தொட்டு அது என்னது இது? அப்படின்னு பார்த்தா, இது மக்கறதுக்கு இத்தன வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு அது சொல்லும்போது, ஆ அந்த ஏலியனுக்கு பகீர்ன்னு வந்துச்சோ இல்லையோ, நமக்கு அது பகீர்ன்னு இருக்கும். ஆனா நமக்கு எத்தன பகீர் வந்தா என்ன? நம்ம இன்னும் பிளாஸ்டிக் பைகள இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அத கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேற்று கிரகம். இங்க விவசாயத்துல நொடிந்து போயி ஏமாளியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சிவகார்த்திகேயன் கதாபாத்திரம். சிவகார்த்திகேயனுடைய அம்மா பானுப்பிரியா இத வச்சு புலம்புறது. அங்க பாலசரவணன் எப்ப பார்த்தாலும் விவசாயத்த பத்தி பாடமே எடுத்துட்டு இருக்கான்டா இவன் அப்படின்னு நண்பன பத்தி பாலசரவணன் நினைக்கிறது. ஒரு கட்டத்துல பட்டணத்துக்கு போய் பொழச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இங்க சிவகார்த்திகேயன் சென்னைக்கு வந்த உடனே சென்னையில இப்படி ஒரு திட்டம் இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அங்க பாட்டுக்கு சைலண்டா பணக்கார கூட்டங்கள், பண முதலைகள் கூட்டங்களோட வில்லன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகான வில்லனா இருப்பாரு. ஆனா ஆபத்தான வில்லன். அறிவு சார்ந்த வில்லனா இருப்பாரு அவரு. அவர் தான் இந்த நியூட்ரினோ மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறவரா அவர் இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க சென்னையில வந்திருக்கும்போது அவருக்கு அடைக்கலம் குடுக்கிறவரா, சிவகார்த்திகேயனுக்கு அடைக்கலம் குடுக்கிறவரா யோகி பாபு, கருணாகரன் டீம் அப்படின்னு இருந்து அது கலகலப்புக்கா இருக்கும். இவ அறிவியல் சார்ந்த விஷயங்களையும், நட்சத்திரங்களுடைய முழு வடிவங்களையும் சொல்கிற ஒரு கேரக்டரா வந்து படத்தினுடைய நாயகி. ம். ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு சொல்றதா, இல்ல ஐயோ பாவம் சிங்ன்னு சொல்றதான்னு தெரியல. அவங்களுக்கு இந்த படத்துக்கு அவங்க ஒண்ணும் அவசியம் இல்ல. அ க கிட்டத்தட்ட நல்ல கோடி கோடியா தான் சம்பளம் குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லாம வேற ஒரு நடிகை நடிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியும். அதே போல பானுப்பிரியா. பானுப்பிரியாங்கிறவங்க ஒரு அற்புதமான ராட்சசத்தனமான நடிகை. ஆ மாவீரன்ல எப்படி எஸ்கேவுக்கு அம்மாவா சரிதாவ பயன்படுத்தி பிரமாதமா அதகலம் பண்ணியிருப்பாங்களோ, அது மாரி பானுப்பிரியாவுக்கு உண்டான ஸ்கோப் இந்த படத்துல அப்படி ஒண்ணும்லாம் குடுத்துறல. ஃபர்ஸ்ட் 2 சீன் வராங்க. கடைசியில படம் முடியும்போது வராங்க. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவங்களுக்கும் நல்ல கதாபாத்திரம், நல்ல கேரக்டரைசேஷன் உருவாக்கி இருந்தா இன்னும் படத்துக்கு சுவை, பலம் எல்லாமே கூடிரும். அடுத்த கட்டமா இந்த கருணாகரன் அப்படி இப்படின்னு வந்த உடனே அவரு அங்க நடக்கிற லூட்டிகள், அங்க ஹீரோயின பார்க்கிறது, ஹீரோயினை தேடி போறது, இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான ஒரு சந்திப்பு ஒண்ணு நடக்கும். அந்த சந்திப்பு அதை அடுத்து நட்பா மாறும். ஓ! இவன் சரியான ஆளு அப்படிங்கிற மாதிரி ஏலியன் சிவகார்த்திகேயன சூஸ் பண்ணும். அப்படி சிவகார்த்திகேயனோட உறவாடுகிற அந்த தருணங்கள், அடுத்தடுத்த தருணங்கள், இதை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அதிரி, குதிரி காமெடிகளும், ஆச்சரியம் கலந்த விஷயங்களும் தான் இருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர்ன்னு நம்ம நம்ம அ ரவிக்குமார் சார சொன்னாலும் கூட, என் மனைவி கூட சொன்னாங்க. கே.எஸ். ரவிக்குமாராங்க அப்படின்னு. கே.எஸ். ரவிக்குமார் இல்லப்பா, இந்த டைரக்டர் இவரு. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொன்னாங்க. இந்த படத்தினுடைய மிக முக்கியமான தூண் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த படத்தை ஆ சிஜி ஒர்க் செய்த, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் செய்த அந்த டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணணும். படத்துல எந்த இடத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உறுத்தலா தெரிஞ்சிட்டு இருக்கிற பல படங்களுக்கு மத்தியில, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்கிற அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் பாராட்டுக்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே போல இன்னொரு பாராட்டு வந்து இந்த படத்தை எடிட் செய்த ரூபனுக்கும், இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா அவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கணும். படத்தினுடைய கேமரா ஒர்க்குங்கிறது ரொம்ப அழகா, ரொம்ப பிரமாதமா அது செய்யப்பட்டிருக்கிற விதம், அந்த ஏலியன காமிச்சிருக்கிற விதம், அந்த ஏலியன் அப்படி கைய தூக்குறதும் இருக்கட்டும், ஃபைட் பண்றதா இருக்கட்டும், பறக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா படமாக்கியிருக்காங்க நீரவ் ஷா அப்படின்னு தான் பாராட்டணும். அதே போல ரூபன் இந்த படத்தை எவ்வளவு அழகா கனக்கச்சிதமா இந்த கதைகளுடைய ஒட்டி ஒட்டியே வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு ரூபன் சார். எடிட்டிங் ஒர்க் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும். இதற்கு பிறகு இன்டர்வல் பிளாக், அந்த இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் வந்து ஏலியனையே பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்படி ஏலியனையே பிடிச்சி வச்சிருக்கும் போது அந்த வில்லன்கள் குரூப்ல வந்து இருக்கிற அதான் அந்த பணக்கார வில்லன் சொல்றேன்ல, அறிவு சார்ந்த வில்லன். அ அந்த வில்லனுக்கு அடியாளா அ அடியாள். அடியாளா இஷா கோபிகர் இருப்பாங்க. என்னங்க அடியாள்ன்றீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட அவங்க யாரு? அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. அப்படி பேசினா 2 வார்த்தையா தான் இருக்கும். அடிச்சா 20 அடியா தான் இருக்குங்கிற மாதிரி இஷா கோபிகருடைய கதாபாத்திரம். இன்னும் சொல்லப்போனா, இஷா கோபிகருக்கு படத்துல குடுக்கப்பட்ட முக்கியத்துவம் கூட, படத்தினுடைய ஹீரோயினுக்கு கொடுக்கல. அது நல்ல வேளை கொடுக்கல அப்படிங்கிறதா தான் இந்த கதைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதை அடுத்து ஏலியன் மாட்டிக்குது. சிவகார்த்திகேயன பொழைக்க வச்சிருது, தப்பிக்க வச்சிருது. ஏலியனை எப்படி காப்பாத்துறது? என்ன? அப்படிங்கிறதை நோக்கி ஒரு கட்டத்துல சிவகார்த்திகேயன் பயணிக்கிறதும், அங்க இருக்கிற கூட்டத்திலிருந்து ஏலியனை எப்படி காப்பாத்தி கொண்டு வரதுங்கிறதும், இதை எல்லாமே காமெடி வசனங்களோட சேர்த்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமாவ ரொம்ப அழகா, அற்புதமா ஆ குழந்தைகள் ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்த குடுத்துருக்காங்க. ரொம்ப வருடம் கழித்து எனக்கு தெரிந்து, பல வருடங்கள் கழிச்சு குழந்தைகளுக்கான ஒரு படமா, குடும்பத்துக்கான ஒரு படம் ட்ரீட்மெண்ட்டா இது அட்டகாசமா பந்தி பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் சார் இசை. அவ்வளோதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, படத்துல பாடல்கள் ஜீவனா இல்ல. தவிர இந்த படம் வந்து எந்திரன் ஏலியனுக்கு பதிலா எந்திரன கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா, இது சங்கர் சாருடைய எந்திரன் படம் மாரி இருக்கு. ஏலியனுக்கு பதிலா ஒரு குரல் கேட்குது, காதுல கேட்குது அப்படின்னு சொல்றத நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னாக்க, ஒரு மாவீரன் படத்த நினைவுபடுத்துது. ஆனா நினைவுபடுத்துது தானே ஒழிய, அதனுடைய சாயல்கள் எதுவுமே இதுல இல்லாம பார்த்துட்டு இருக்கிறது தான் டைரக்டர். கிட்டத்தட்ட 4, 5 வருடங்கள் இந்த படம் வருமான்னே ஒரு கட்டத்துல கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன்னா, டைரக்டர் போட்ட பட்ஜெட்ட தாண்டி இது எங்கேயோ போகுது, எங்கேயோ போனா தான் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்ல, தயாரிப்பாளர்கள் கை விரிக்க, உடனே அந்த படத்த அப்படியே மூட்டை கட்டி வச்சிடுறாங்க. அதற்கு பிறகு சரி எடுத்துறலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரோனா வந்துருது. கரோனா நோய் தொற்றுக்கு பிறகு திரும்ப ஒ ஆறுன கஞ்சி, பழங்கஞ்சிங்கிற மாரி திரும்ப அத எடுத்துக்கிட்டு சுட வச்சு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்த நம்ம கண் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா இந்த மாரி ஒரு படம் லேட்டா பல வருடங்கள் கழிச்சு, கழிச்சு தாமதமா வந்துச்சுனாக்கா, அந்த படம் ஓடாதுங்கிறது தமிழ் சினிமாவுடைய சென்டிமெண்ட். ஆனா 12ஆம் தேதி கேப்டன் மில்லர் படம் வந்து அதிக வசூல் அப்படின்னு காமிக்குது ரிப்போர்ட்ல. 12ஆம் தேதி சுமாரா தான் ஓடுது அயலான். 13ஆம் தேதி நல்ல ரிப்போர்ட் கேப்டன் மில்லருக்கு கிடைக்குது. 13ஆம் தேதியும் வந்து அயலான் பரவால்ல அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ்க்கு போகுது. ஆனா 14, 15 அப்படின்ற தேதிகள்ல வரும்போது, கேப்டன் மில்லர் திரைப்படத்தை விட அதிக வசூலை நோக்கி அதிரி புதிரியான வேகத்தோட 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படின்னு சொல்லலாம்னாக்கா சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தமும் கட்டி போட்டுருது இந்த படம். இழுத்துருது அயலான் அப்படிங்கிறது. அதனால இப்ப தனுஷ இந்த படம் இந்த படத்தின் மூலமா எஸ்கே சிவகார்த்திகேயன் முந்திட்டாரா அப்படின்னா, இந்த படத்துல இந்த 2 படமும் போட்டி போட்டுக்கிற இந்த தருணத்துல கேப்டன் மில்லரை விட அயலான் ஒரு படி போயிருச்சு, முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் வந்த மாவீரன் எப்படி அவருக்கு ஒரு வெற்றிய குடுத்துச்சோ, மாவீரன் எப்படி இன்னும் இன்னுமான பல ரசிக கூட்டங்கள குடுத்துச்சோ, சிவகார்த்திகேயனுக்கு இந்த படமும் இன்னும் கொஞ்சம் அவருடைய சர்க்கிள அதிகப்படுத்திருக்கு. மார்க்கெட் வேல்யூவ இந்த படம் நிச்சயமா அவருக்கு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆ இன்னொரு விஷயம். இந்த ஏலியனுக்கு குரல் குடுத்திருக்கிறது. மாவீரன்ல எப்படி அந்த ஒரு வாய்ஸ் கேட்கும். விஜய் சேதுபதியோட வாய்ஸ். அது மாரி அங்க வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்கும். விஜய் சேதுபதியோட வாய்ஸ். இங்க ஏலியனே நிக்கும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி, சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி. அந்த ஏலியனுக்கு குரல் குடுத்திருக்கிற
சித்தா நாயகன் நடிகர் சித்தார்த் அவர்களுடைய குரல் ரொம்ப அழகா அதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு தகுந்தது போல பல கேரக்டரைசேஷனா மாத்தி, 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 மாத்தி டயலாக் மாடுலேஷன செம்மைப்படுத்தி குடுத்திருந்தாரு சித்தார்த். ஸோ அவருக்கும் நன்றி கார்டு போட்டிருப்பாங்க. எப்படி அதுல விஜய் சேதுபதி சாருக்கு போட்டாங்களோ, அதே போல போட்டிருப்பாங்க. மற்றபடி இந்த இ அ இசை ஏ.ஆர். ரகுமான் சொன்னேன் இல்லையா? அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, அந்த இதுல இருக்கு எந்திரன்ல, "புதிய மனிதா பூமிக்கு" அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மியூசிக் மாரியே இதுலயும் போட்டிருக்காரு. ஒருவேள அவரு போட்டாரா? இல்ல வேற்று எந்திரன் ரோபோ மாதிரி விஞ்ஞானத்தின் மூலமா வந்த ரோபோவும், இங்க ஆ வெளி கிரகத்திலேருந்து வந்திருக்கிற ஏலியனையும் அப்படியே சேர்த்து பார்த்து போட்டாரா? இல்ல டைரக்டர் ரவிக்குமாரே இப்படி வேணும்னு கேட்டாரா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா படத்துடைய கடைசியில டயலாக்ல வந்து ஆ யோகி பாபுட்ட ஏலியன் சொல்ற மாரி ஒரு டயலாக் இருக்கும். "நீ நானும் சேர்ந்து பார்த்த எந்திரன வந்து மறக்கவே முடியாது" அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே போல யோகி பாபு பெரிய முருக பக்தர்ங்கிறதுனால, பூம்பாறை அப்படின்னு ஊர் பேர சொன்னா, "பக்கத்துல ஒரு முருகன் கோயில்ப்பா, பிரமாதமா இருக்கும்பா அது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றதுங்கிற மாதிரி, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம். "நீ இப்ப அதே போல நீ இப்ப கிளம்பிட்ட, அப்படி இல்லாட்டா ஜெயிலரையும் பார்த்துட்டு போயிருக்கலாம் நீனு" அப்படின்னு சொல்ற மாரி டயலாக்குங்கிறது அப்ப வச்சது. ஜெயிலர்லாம் தான் இப்ப வந்துருச்சே. இது மாரி படத்துல அப்பவே எழுதின டயலாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கலாம். மற்றபடி இந்த பொங்கல் ரேஸ்ல ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உண்டான, ஒரு பண்டிகைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், குதூகலம், கொண்டாட்டம், ஒரு ஜாலி மூடுன்னு இந்த அயலான் குடுத்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அயலானை குடுத்து நம்ம மனசுக்குள்ள நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுடைய மனசுக்குள்ளார இடம் பிடிச்ச சிவகார்த்திகேயன், ரவிக்குமார் மற்றும் மொத்த குழுவினருக்கும் மனமார்ந்த பாராட்டு. இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, 100க்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னாக்கா, 42, 43 மார்க். 44 வரைக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க, 5 ஸ்டார்ல கிட்டத்தட்ட 4 ஸ்டார் இந்த படத்துக்கு குடுக்கலாம். ஏன்னா, படத்துல ஆபாசமோ, இரட்டை அர்த்த வசனங்களோ அது மாரி இல்ல. படம் கலகலகலன்னு போது, ஃபைட்டிங் எல்லாமே ரொம்ப எதார்த்தமா, ரத்தம் கொட்டுறது, வன்முறையா அப்படிலாம் இல்ல. பாந்தமான ஃபைட்டா இருக்கு. வன்முறையான ஃபைட்டா இல்ல. ஏன்னா, வர வர வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு சினிமாவுல. வணக்கம்.